ராபர்ட் வாத்ரா அரசியல்ல இல்ல, ஆனா ஒரு பெரிய குடும்பத்தோட மருமகன். அவரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன், ரொம்ப வேதனைக்குரியதா இருந்தது. நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த முஸ்லீம்கள் தங்களை பலவீனமா நினைக்கிறாங்க. பஹல்காம்ல மக்களை கொன்னுட்டு மோதிக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நீ நாட்டை பிரிவினை செஞ்சிட்டன்னு. இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் ரொம்ப வெட்கக்கேடான விஷயம். இது முழு நாட்டுக்கு எதிரான சதி. அப்புறம் இந்த திட்டத்தை இப்ப தீட்டப்படவே இல்ல. இப்ப இதுல ஒரு புது பரிமாணத்தை தான் சேர்த்திருக்காங்க. அந்த பரிமாணம் என்னன்னா, தடவை பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிரா பொதுமக்களோட சீற்றம் தெருக்கல்ல, பொது இடங்கள்ல கடந்த 1-2 வருஷமா தெரிய வருது. இது மட்டும்தான் புதிய பரிமாணம். அதாவது இப்ப அங்க இருக்கிற ராணுவ ஜெனரல், அதாவது ராணுவ தலைவர், அவரோட பதவி ஆபத்துல இருக்கிறத உணர்ந்தாரு. இப்ப அவரோட பதவி மட்டும் ஆபத்துல இல்ல, அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரியுது. பாகிஸ்தான்ல ஆர்மியோட பிரீமியர் ஸ்டேட்டஸே ஆபத்துல தான் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பாகிஸ்தான் உருவானதுல இருந்து ஏதாவது ஒரு ஆர்மி ஜெனரலுக்கு எதிரா மக்கள் பேசியிருப்பாங்களா? அங்க ஆர்மிக்கு எதிரா எப்பயுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆர்மிக்கு எதிரா கடந்த 1-2 வருஷமா ஆர்மிக்கு எதிரா மக்கள் கோபமா இருக்காங்கன்னு ஒத்துக்கலாம். ஆனா அவங்க முல்லா முனீராக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் முல்லாக்களா மாறுறாங்க. நீங்க ஜின்னாவை பத்தி நீங்க படிச்சு பாருங்க. நான் ஒன்னும் குற்றமே சுமத்தல. இந்த பிரேயர் இருக்குல்ல, நமாஸ்ன்னு சொல்லுவாங்க, சலாத்தி நமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரே ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்க வேண்டியது இருக்கும், அல்-ஃபாத்தியா. அது டாக்குமெண்டடா இருக்கு, படிச்சு பாருங்க நீங்க. பாகிஸ்தான் உருவாகிற வரைக்கும் ஜின்னாக்கு அது கூட வராது. அதுவும் உஸ்மானி சார் இருந்தாரு, மௌலானா, அவர்தான் அவருக்கு நினைவூட்டினாரு. அவரு முல்லாவா மாற வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? அந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படி மாறுவாங்க. மதத்தின் அர்த்தம் புரியாதவங்க தான் அத தவறா பயன்படுத்திக்குவாங்க.